நடிகர் திலகம் நடிப்புலகில் தனி பெரும் சக்கரவர்த்தியாக மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையிலும் சக்கரவர்த்தியாக வாழ்ந்து காட்டினார். தனது இறுதிக் காலம் வரை குடும்ப உறவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். உண்மையான தான தர்மங்கள் செய்து ஒரு நாட்டு மன்னவன் போல் சுயநலம் இல்லாமல் அள்ளி கொடுத்த மாபெரும் வள்ளலாகவே வாழ்ந்தார். அவரது விளம்பரங்களில்லாத கொடை சிறப்புகளால் இன்று வரை அவரது பெயர் மிக உயர்வான புகழுடன் திகழ்கின்றது. இந்திய திரையுலக வரலாறிலேயே ஒரு நடிகர் ஒருவனுக்கு ஒருத்தி என மிக ஒழுக்கமாகவும் கூட்டு குடும்பமாகவும் அண்ணன் தம்பி என நூற்றுக்கணக்கான குழந்தை செல்வங்களுடன் மிக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தாரென்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருவர் மட்டும்தான். வேறெந்த நடிகரும் அவர் போல் இறுதிக்காலம் வரை மகிழ்ச்சிகரமாக பிள்ளைகள் பேரக்குழந்தைகளுடன் சேர்ந்து வாழ்ந்ததில்லை. நடிகர் திலகம் புண்ணியங்களாக செய்தார். அவருக்கு இறைவன் மிக பெரும் செல்வங்களாக குழந்தை செல்வங்களை வாழ்த்தி வழங்கி அருளினார். அதற்கு முக்கிய காரணம் அவர் செய்த சுயநலமில்லாது விளம்பரமில்லாத எந்தவித எதிர்பார்ப்புகளுமில்லாத அள்ளி அள்ளி கொடுக்கும் இரக்க குணம். சோழர் பரம்பரை, வள்ளல் வம்சம். சிறு வயதிலேயே நாடகம் நடிக்க ஆரம்பித்தவுடனேயே அவரது இளகிய மனம், வள்ளல் குணம் வெளிப்படத் தொடங்கியது. அவரது மிகச்சிறந்த நடிப்புத் திறமைக்காக ராஜா கொடுத்த பெருமதி வாய்ந்த பரிசான வெள்ளித்தட்டை விற்று பசியோடிருந்த நூற்றுக்கணக்கான நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்டு மகிழ்ந்தார். ஓய்வின்றி படங்களிலும் நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்த ஒரே கதாநாயகன் நடிகர் திலகம் ஒருவர்தான். அதனால் திரையுலகத்தை சார்ந்த பல குடும்பங்களிற்கு அதிகளவில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க தொடங்கிய காரணத்தால் பல குடும்பங்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைய ஆரம்பித்தது. கஷ்டமென்று வந்தவர்களுக்கு 5 ரூபா 10 ரூபா என கொடுத்து படம் பிடித்து பத்திரிகையில் வெளியிட்டு வள்ளல் என அதில் விளம்பரம் தேடாது அவர்களுக்கு தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க செய்து நிரந்தர வருமானத்தை கிடைக்க வைத்தார். அடுத்தவர்களுக்கு உதவி புரிவதாக போலியாக காட்டிக்கொள்ளாது மறைமுகமாக தொழில் வாய்ப்புகளை வழங்கி பலர் வசதியாக வாழ வழிவகுத்தார். மற்றைய நடிகர் போல் வருடத்திற்கு ஓரிரு படங்களில் நடித்துவிட்டு ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே என ஓய்வின்றி நடித்து பலரை வாழ வைத்தார். மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, அதனால் போலியாக வாழ விரும்பவில்லை. சொந்த முகத்தை மூடி மறைக்காது ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக வாழ்ந்தார். திரைப்படத்திலும் மேடை நாடகங்களிலும் மட்டுமே ஒப்பனை அலங்காரம். நிஜ வாழ்க்கையில் முதுமையை மறைக்க கருப்பு கண்ணாடி அணிந்து முகசுருக்கை மறைத்தோ தலைக்கு விக் வைக்கும் அளவிற்கு தலைமுடிகள் உதிர்ந்து விட்டதே என கவலையடைந்து அதை மூடி மறைத்து போலித்தனமாக வாழ்ந்திடவில்லை. எந்தவிதமான மேக்கப்பும் இல்லாது மனதில் களங்கமில்லாது மக்களுடன் மிக நெருக்கமாக பழகினார். நடிகர் திலகம் பற்றி அண்மை காலங்களில் ஒட்டு மொத்த பத்திரிகைகள் ஊடகங்கள் அவருடன் நெருக்கமாக பழகியவர்களால் குறிப்பிடப்படும் ஒரு பொதுவான செய்தி, நடிகர் திலகம் திரைப்படத்தில் மட்டுமே நடிப்பார். பொது இடங்களிலோ அரசியல் மேடைகளிலோ நடிக்கத் தெரியாதவர். குழந்தை உள்ளம் கொண்ட மகான் என போற்றுகின்றார்கள். அரசியல் பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் என யாரை பார்த்தாலும் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை மனதுடைய ஒரே நடிகர் நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான் என புகழ்ந்து பாராட்டுகின்றனர். மிக நேர்மை நிறைந்தவராகவே வாழ்ந்தார். கடவுள் மறுப்பு திராவிட கொள்கைகளை கூறி அது மூட நம்பிக்கை என்றும் கடவுளை நம்புபவர்களை முட்டாள்கள் என்றும் மேடைகளில் பேசி கடவுளே இல்லை என நம்ப வைத்தார்கள். ஆனால் மறுபுறம் தங்களை கடவுளாக காலில் விழ வைத்து வணங்க வைத்தார்கள். மக்களை முட்டாள்களாக நினைத்து பல ஏமாற்று வேலைகளை செய்து மக்களின் வரி பணத்தில் சுகபோகங்களை அனுபவித்து ராஜ போக வாழ்க்கை வாழ்ந்தனர். அரச பணத்தையே செலவு செய்து அவர்களின் போலி விளம்பரங்களிலும் இலவசங்களிலும் கண்மூடித்தனமாக மதிமயங்கியிருந்த பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களுக்கு உண்மையை புரிய வைக்க கடும் முயற்சி செய்தார். ஏமாற்றப்பட்ட மக்களை முழுமையாக மாற்ற முடியாவிட்டாலும் தன் முயற்சியில் உறுதியாக செயல்பட்டார். அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தார். தன் அரசியல் வாழ்க்கையில் ஏமாற்றுக்காரர்களைப் பற்றி மக்களுக்கு புரிய வைப்பதற்கே நடிகர் திலகத்தின் காலம் அதிகம் வீணானது. அதனால் அரசியல் வாழ்க்கையில் சில பின்னடைவுகளை சந்தித்தார்.
நடிப்பில் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார். முதல் படமே வசூல் சாதனை செய்த திரைப்படமாக அமைந்தது. வெள்ளி விழாவை கொண்டாடியது. நடிகர் திலகத்தின் முழு முயற்சியால் இன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள். போலி அரசியல்வாதிகளின் அலங்காரங்களில் மயங்கி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்பதை உணர்ந்தார்கள். மக்களில் பலர் மோசடித் தலைவரின் உண்மையான அழுக்கு நிறைந்த வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட தலைவரின் முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு செய்த அநியாயங்கள், ஊழல்கள், கொடூரங்கள், பல அரசியல் கொலைகள் போன்ற செய்திகள் யாவும் பத்திரிகைகள், ஊடகங்கள் மட்டுமல்லாது புத்தகங்களாகவே வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகிலேயே முதலில் தலைவர் ஒருவர் அரசியல் வாழ்க்கையில் நிகழ்த்திய அநியாயங்கள் பற்றி எண்ணிலடங்காத அளவில் புத்தகங்களே வெளிவந்திருக்கின்றென்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். கொடுமை நிறைந்த தமிழகத்தின் ஆட்சி பற்றி ஆங்கிலம், தமிழ் என பல புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் அரசியலில் கருப்பு பக்கங்களாக கருதப்படும் கொடூர ஆட்சி என பல அரசியல் விமர்சகர்களால் கண்டிக்கப்பட்டுள்ளது. தலைவர் ஒருவர் அவர் செய்த கோடிக்கணக்கான ஊழல்களால் விசாரணைகளுக்கு பயந்து மன உளைச்சல்களால் வருந்தியே மரணமடைந்தார். நேர்மையானவர்களை நம்பாத தமிழர்கள் போலித் தலைவர்களை நம்பி ஏமாந்தார்கள். நடிகர் திலகம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவரில்லை.